ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி சிக்கன் ரோஸ்ட் பண்ணிக்குவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டிருக்கேன். அது ஃப்ரை ஆகட்டும். ஜாஸ்தி ஃப்ரையாக வேணாம், லைட்டாக வெந்தால் போதும், கண்ணாடி பதம். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனில் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேங்க. லிம்பு இருந்தால் லிம்பு சேர்த்துக்கலாம், எலுமிச்சம்பழம் இருந்தால் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம், இல்லைனாக்கா கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வாங்க வானொலியில் போட்டுக்கலாம். நல்லா பெரட்டி விட்டு அதுலேருந்து விடுற தண்ணியிலையே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு வேக வச்சிடணும். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேங்க. ஒரு அரை ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆனதும் மூடி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். அந்த சிக்கன்லேருந்து விடுற தண்ணியே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ திறந்து வச்சு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சா அது கொஞ்சம் சாஃப்டாக வேகும். அதனால் இப்போது இந்த தண்ணியிலே திறந்து வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நல்லா ப்ரௌன் கலராக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணோம். இதில் நான் வீட்டிலே ரெடி பண்ண மசாலா சேர்த்துருக்கேன். இப்போதைக்கு ரெடி பண்ணது அது ஜீரகம், மிளகு, சோம்பு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். அதை மேலாக்க தூவி விட்டுக்கலாம். அப்போ தான் பெப்பர் சிக்கன் மாதிரி நல்லா டேஸ்ட் வரும். நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி போடுறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரையிலும் கிண்டி விட்டு திறந்தே வேக வைக்கணும். மூடக்கூடாது. மூடினா தண்ணி விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கிறேன். சிம்லே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோம்னாக்க அது நல்லா ப்ரௌன் கலராக மொறுன்னு வந்துடும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு. அடி பிடிச்சிடாமல் அப்பப்போக்கி பெரட்டி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, ரொம்ப எண்ணெய் இல்லாமல் ஹெல்த்தியாக பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இதை பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சிக்கன். டேஸ்ட்டும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்ட மசாலாவால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி ஒரு வாட்டி பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு முறை இதை மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். chicken roast.